what will be the simple interest earned on a amount of rupees 16,800 in 9 months at the rate of 6 into 1/4% per annum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு 16,800, எவ்வளோ பீரியடில் 9 மந்த்ஸில், எவ்வளோ ரேட்டு 6 into 1/4 per ஆனத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா எழுதலாமா? PTR divided by 100. இதில் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது? 16,800. டைம் அப்படிங்கிறது 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 9 மந்த்ஸை நம்ம வந்து 1 இயருக்கு மாற்றணும். ஸோ 9/12. ஆர் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, நம்ம மாற்றலாமா? 6 4s are 24, 24 + 1 25. 25 divided by 4 divided by 100. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ எழுதலாமா? 168 into 9/12 into 25/4. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸில் அடிக்கலாம். 2 2s are 4, 8 2s are 16, 4 2s are 8. ஓகேங்களா? 1 2 is 2, 42. 42. 4 2s are 8, 2 2s are 4, 42. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது அடிக்கலாமா? 6 2s are 12, 2 2s are 4, 1, 21 into இது அடிக்கலாமா? 3 3s are 9, 2 3s are 6, 3/2 into 25. ஸோ வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது. ஸோ இப்போ இன்டூ பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? இப்போ 25 into 25, 21 into 25, 5, 2 5s are 10, 2ல் 2, 2 2s are 4. ஸோ 5 2 இங்கே எவ்வளோ? 1 4 + 1 5. அப்போ 525 into 3/2. ஓகேங்களா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இந்த 525யும் 2யும் கேன்சல் பண்ணால் 1 2 is 2. இப்படியே போடலாமா? 525 2, 2 2s are 4, 1 2, 6 2s are 12. ஓகேங்களா? பேலன்ஸ் 5 இருக்குது. 2 2s are 4, பேலன்ஸ் 1, 10. அப்போ அப்படின்னா இங்கே 0.5, 10 0. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 262.5 into 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 7, 12, 3 6 are எவ்வளவு? 18, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 7, 7 8 7.5. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த சம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு பெருசாக ரொம்ப என்னடா பெருசாக இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். ஆனால் சிம்பிளான சம் தான் இது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.